நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் மிதிலை தேசம் எரிந்ததும் ஜனகன் கவலையற்று இருந்ததும் தான் சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, தர்ம புத்தி உள்ள மிதிலாபதியானவன் மிதிலாபுரி எரிக்கப்பட்டதை பார்த்தும் தான் எரிக்கப்படுகிறவன் அல்ல என்று சொன்னது என்ன காரணம் என்று கேட்க பீஷ்மர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, மிதிலை முற்காலத்தில் எதற்காக எரிக்கப்பட்டது என்பதை கேள். அந்த மிதிலையானது தீயால் எரிக்கப்பட்டது. அதை என்னிடமிருந்து கேள். ஜனதேவன் என்னும் அந்த ஜனகன் மனத்தில் நன்றாக விசாரித்து கர்மங்களை தியானம் பண்ணி கொண்டு சர்வ பாவனை பெற்று அந்த எண்ணத்துடன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆத்மாவை அறிந்தவனும் அறிவுடையோர்களில் சிறந்தவனுமான ஜனகன் யாகம் செய்யும் பொழுதும், தானம் செய்யும் பொழுதும், ஹோமம் பண்ணும் பொழுதும், இந்த பூமியை பாதுகாக்கும் பொழுதும் பரமாத்மா மயமான நிலைமையுடன் இருந்தான். எல்லா உலகங்களுக்கும் ஈசரான பிரபுவானவர் தாமே அந்த ஜனகன் மனத்தில் உள்ள சங்கல்பத்தை அறிய விருப்பம் கொண்டார். பெரிய புத்தி உள்ள அவர் பிராமண உருவத்துடன் அந்த மிதிலையில் சிறிது வேண்டாத காரியத்தை செய்தார். அவர் பிராமண சேஷ்டர்களால் பிடிக்கப்பட்டு அரசனிடம் அறிவிக்கப்பட்டார். அரசன் அந்த குற்றத்தை காரணமாக கருதி, ஹே பிராமணரே, எவ்விதத்தாலும் உமக்கு தண்டனை நான் விதிக்க மாட்டேன். என்னுடைய பூமியின் எல்லை அளவான என் ராஜ்யத்தை விட்டு வெளியிலே செல்லும் என்று சொன்னான். அதை கேட்டு பிராமணரும் அரசனிடம் சென்று, அரசனே, சொன்னபடி செய்கிறேன், எனக்கு தெரியும்படி சொல். உன்னுடைய பூமிக்கு எல்லை எது? எனக்கு இப்பொழுது நியாயமாக சொல் என்று கேட்டார். அதை கேட்டு மிதிலாபதியான அரசன் அதை தத்துவ ஞானத்துடன் தெரிந்து கொண்டு வெட்கத்தால் முகம் கவிழ்ந்து பிராமணரை பார்த்து பேசாமல் இருந்தான். அந்த பிராமணரோ, ராஜேந்திரனே சொல், உன் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டவனாகி செல்லுகின்றேன் என்று பரபரப்புடன் அரசனை பார்த்து மீண்டும் மீண்டும் வினவினார். பிறகு அரசன் பதில் சொல்ல ஆரம்பித்தார். பிராமணரே, இந்த பூமியில் எனக்கு இருப்பிடமும் இல்லை, அல்லது பூமி முழுமையும் என்னுடையது. நீர் சென்றாலும் செல்லும், நின்றாலும் நில்லும். என்னுடைய புத்தி இவ்வித நிச்சயத்துடன் இருக்கிறது என்று சொன்னான். மிதிலாபதியான அந்த அரசனால் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பிராமணோத்தமர் மகாத்மாவும் மந்திரிகளால் சூழப்பட்டவனுமான அந்த அரசனை பார்த்து, நீ எப்பொழுதும் இவ்வாறு ஸ்ரீ பத்மநாபனுடைய பட்சத்தில் நிலை உள்ளவன். நீ மிகவும் கிருத்தார்த்தனாக இருக்கிறாய். நான் போகின்றேன், உனக்கு சேவம் உண்டாகட்டும் என்று சொன்னார். இவ்வாறு சொல்லிவிட்டு பிராமணர் ஜனகனுடைய எண்ணத்தை பிராமண சிரேஷ்டர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் சென்றார். பகவானானவர் தாம் அந்த ஜனகனுடைய மிதிலையை தீயால் எரித்தார். மிதிலாபுரி எரிக்கப்படுவதை பார்த்தும் ஜனகராஜன் சலிக்கவில்லை. மக்கள் கேட்கும் பொழுது அந்த அரசன், என்னுடைய தனம் அழிவில்லாதது, எனக்கு வேண்டத்தக்கது ஒன்றுமில்லை. மிதிலாபுரி எரிக்கப்படுவதால் என்னுடைய ஒன்றும் எரிக்கப்படவில்லை என்ற பேச்சை தான் சொன்னான். இவ்வாறு சொல்லுகிற அந்த அரசனுடைய மனத்திலே உள்ள எண்ணத்தை கேட்டு கேட்டு அந்த பிராமணர் அந்த மிதிலாபுரியை மீண்டும் பிழைக்கும்படி செய்தார். தம்மையும் காண்பித்தார். மீண்டும், நாராதிபனே, தர்மத்தில் உண்மையான எண்ணம் இருக்கட்டும், உன்னுடைய புத்தி அர்த்தத்தில் இருக்கட்டும், விஷயத்தில் வைராகியம் உள்ளவனாகி சத்தியத்திலிரு, உனக்கு சேமம் உண்டாகட்டும், நான் போகின்றேன் என்று சொல்லி அவனுக்கு வரத்தையும் அளித்தார். இவ்வாறு அந்த அரசனை பார்த்து சொல்லிய பின் பகவானானவர் அந்த இடத்திலேயே அந்தர்தானத்தை அடைந்தார்.
யுதிஷ்டிரா, இந்த ஜனகனுடைய கதையை உனக்கு சொன்னேன், மீண்டும் எதை கேட்க விரும்புகிறாய் என்று பீஷ்மாச்சாரியர் கேட்க, அடுத்த அத்தியாயத்திலே இல்லறத்திலிருந்தே முக்தி பெறுவதற்கு உதாரணமான ஸ்வர்ச்சசலை கதை பற்றி நாம் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, ஒருவன் மனைவியுடன் நியமம் உள்ளவனாக இல்லறத்திலிருந்து எல்லா சம்சாரங்களையும் தாண்டியவனும் துவந்தங்கள் அனைத்தும் விலக்கி கொண்டவனுமாய் இருப்பானே என்றால் அவனை எனக்கு சொல்ல வேண்டும். அவ்வித மகானான புருஷன் அரியன் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். யுதிஷ்டிரா, நீ என்னிடம் வினவியதும் சம்சார பயத்திற்கு மருந்து போன்றதும் பரிசுத்தமுமான இந்த இதிகாசத்தை நடந்தபடி கேள். எல்லா சாஸ்திரங்களின் அர்த்தத்திலும் சமர்த்தரும் ஆச்சாரமுள்ளவரும் தர்மமுள்ளவரும் எப்பொழுதும் தேவர்களையும் பிராமணர்களையும் பூஜிப்பவருமான தேவலர் எனும் ஒரு பிரம்ம ரிஷி இருந்தார். அவருக்கு அதிக குள்ளமாய் இராதவரும் அதிக கிருஷமாய் இராதவளும் அதிக உயரம் இல்லாதவளும் நல்ல கீர்த்தி உள்ளவளும் அழகான லட்சணம் உள்ளவளுமான ஸ்வர்ச்சலை என்னும் ஒரு பெண் இருந்தாள். அப்பெண் விவாகத்திற்கு உரிய சமயத்தை அடைந்ததும் தந்தையான ரிஷியானவர் அதை பற்றி வேதத்தை கற்றவரும் வித்வானும் குடும்பமில்லாதவரும் பிரியமாய் பேசுகிறவரும் பெரிய தவம் பெற்றவருமான சிறந்த ஒரு பிராமணர் இவளுக்கு எங்கிருந்து பத்தியாக கிடைப்பார் என்று சிந்தித்து கொண்டிருந்தார். இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் அவரை பார்த்து ஸ்வர்ச்சலையானவள், பொட்டையும் பொட்டையில்லாதவருமாக இருப்பவருக்கு என்னை கொடுக்க வேண்டும். அறிவுள்ளவரே, எப்போதும் இவ்வாறு நினைத்து கொண்டிரும். ரிஷியே, இது என்னுடைய விருப்பம் என்று ரகசியத்தில் சொன்னாள். தந்தையானவர், குழந்தாய், இப்பொழுது உன்னுடைய விருப்பமானது நிறைவேற்றக்கூடியதென்று எனக்கு தோன்றுகிறது. பொட்டைத்தன்மை என்னும் பொட்டை இல்லாமை என்றும் சொல்லும் இது எனக்கு விகாரமாக இருக்கிறது. பித்து கொண்டவள் போல அமங்கலமான வார்த்தையை பேசுகிறாயே என்று சொன்னார். ஸ்வர்ச்சலை, நான் பித்து பிடித்தவள் அல்ல. இப்பொழுது சரியான புத்தியை முன்னிட்டு உமக்கு சொல்லுகின்றேன். அவ்விதமான பதி இருப்பார் என்றால் வேதங்களை அறிந்த அவர் என்னை காக்கட்டும். நீர் என்னை எந்த பிராமணருக்கு கொடுக்க விரும்புகிறீரோ அவரை இந்த இடத்திற்கு அழைத்து வாரும். அவர்களுள் என்னுடைய இஷ்டம் போல அவ்விதமான பிராமணரை பதியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாள். ரிஷியானவர் அப்படியே ஆகட்டும் என்று அந்த கன்னிகைக்கு சொல்லிவிட்டு சிஷ்யர்களை பார்த்து, சிஷ்யர்களே, வேதத்தை அறிந்தவளும் பிறப்பிலும் குலத்திலும் பரிசுத்தியாக இருப்பவளும் தாய் வழியிலும் தகப்பன் வழியிலும் பரிசுத்த இருக்கும் அந்த ஆச்சாரத்தில் சக்தி உள்ளவர்களும் அழகுள்ளவர்களும் நோயற்றவர்களும் நல்ல புத்தி உள்ளவர்களும் சீலமும் பலமும் குணமும் உள்ளவர்களும் கோத்திரங்களின் கலப்பில்லாதவர்களும் வேத அத்தியனத்திற்குரிய விரதங்கள் உள்ளவர்களும் பிரம்மச்சரியம் முடித்தவர்களும் தாய் தந்தைகளுடன் கூடினவர்களும் என் கன்னிகையை விவாகம் செய்ய விருப்பமுள்ளவர்களுமான பிராமணர்களை பார்த்து சீக்கிரம் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அதை கேட்டவுடனே சிஷ்யர்கள் ஆசிரமங்களிலும் இங்கும் உள்ள கிராமங்களிலும் விரைந்து சென்று பிராமணர்களிடம் தெரிவித்தார்கள். அந்த பிராமணோத்தமர்களான பல முனிவர்களும் ரிஷிகளும் பெருமையையும் கன்னிகையின் பெருமையையும் தெரிந்து கொண்டு தேவலரின் ஆசிரமத்தை அடைந்தார்கள். சிறந்தவரும் ஸ்வர்ச்சலையின் தந்தையுமான தேவலர் அப்பொழுது முனிவர்களையும் முனிகுமாரர்களையும் நியாயம் போல கௌரவித்து விதிப்படி பூஜித்து கன்னியை நோக்கி, பெண்ணே, இங்கு வந்த இந்த முனிவர்கள் சந்ததிகளிடத்தில் விருப்பமுள்ளவர்களும் வேதங்களும் வேதாந்தங்களும் நிறைந்தவர்களும் நற்குலத்தில் உதித்தவர்களும் கொண்டாடத்தக்க குணமும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீ இவர்களுள் பெரிய விரதமுள்ள
எந்த வரனை விரும்புகிறாயோ அந்த குமாரனை இப்பொழுது வரித்துக்கொள், அவன் பொருட்டு நான் உன்னை கொடுக்கின்றேன் என்று சொன்னார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது அழகுள்ளவளும் உருக்கின தங்கம் போன்ற மேனி உள்ளவளும் எல்லா லட்சணமும் பொருந்தியவளும் கீர்த்தி உள்ளவளுமான ஸ்வர்ச்சலையானவள் பிராமணர்களின் சபையை பார்த்து தவத்தை பொருளாக கொண்ட அவர்களை நமஸ்கரித்து, இந்த சபையில் பொட்டையும் பொட்டை இல்லாதவருமான பிராமணர் இருப்பாரே என்றால் அவர் எனக்கு வரர் என்று சொன்னாள். மேற்கொண்டு என்ன ஆயிற்று என்பதை நாளை நாம் சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.